ஹாய் எவ்ரிவான், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி பூரணம் வச்சு எப்படி கொல்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கப் உடைச்ச பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி தண்ணியில் 2 தடவை நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை விட்டுட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். 2 கப் தண்ணி சேர்த்து 20லேருந்து 25 நிமிஷம் அதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 கப் தேங்காய், துருவன தேங்காவை இந்த மாதிரி கொட்டி நல்லா வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த உடைச்ச பாசிப்பயிறுக்கும் இந்த தேங்காய்க்கும் ஒரே கப் தான் பாய்க்கிறேன். இந்த கப்பு தான் அந்த அளவு. இப்போ 1 நிமிஷம் கழித்து ப்ரௌன் சுகர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் ப்ரௌன் சுகர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண வேணாம், ஏன்னா அந்த சுகர் மெல்ட் ஆகும் போது அதுலேருந்து கொஞ்சம் ஈரப்பசை நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அந்த உடைச்ச பாசிப்பயிரை நல்லா வேக வச்சோம்ல, நான் அதை நல்லா கொலையே வேக வச்சுட்டேன். அதனால் அதையும் இதை சேர்த்துக்க போகிறேன். நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. அப்படி நீங்கள் அதை நல்லா கொலையே வேக வைக்கலன்னா பிளேண்டரில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கிறேன், இதில் சேர்த்துக்கலாம். இதை கிண்ட இது அப்படியே நல்லா திக்காக பேஸ்ட் ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் போல் கிண்டி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா 2 ஏலக்காவை இடிக்கல்ல இடித்து அதை சேர்த்துக்குங்க. இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். கப்பு இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன். இடியாப்ப மாவு கடைகளில் கிடைக்கும். 1 கப் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இன்றைக்கி நான் 1 கப்பு கொதிக்க சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் ஸ்பூன் பாய்ச்சி நம்ம கிண்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை கிண்ட போகிறோம். ஒரேடியாக எல்லா தண்ணியும் ஊற்றுனா அளவு கூட போனாலும் போயிடும். ஏன்னா சரியாக 1 கப் தண்ணி தான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, கூட குறைய இருக்கும். எல்லா பக்கட்டும் நல்லா திருப்பி விட்டுருங்க. இந்த மாவு கட்டி திரியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு திருப்பி விட்டுருங்க. ஒரு கால் தண்ணி எதுவும் கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிண்டி விடுங்க. இதுக்கு பதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையில் பிசைஞ்சு நல்லா திருப்பி விட்டுட்டு தொட்டு பார்க்கும் போது அந்த மாவு உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் அதோட பதம். இது மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்கும் போது உங்கள் கையில் அந்த மாவு ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி மோதகம் செய்கிற ஒரு அச்சு இருந்துச்சுன்னா அதில் நல்லா நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த பூரணம் இருக்குல்ல, அதையும் எடுத்து வச்சுருங்க. அதை பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த நெய்யை நல்லா எல்லா பக்கட்டும் தடவிட்டு இந்த மாதிரி மாவை அந்த அச்சு உள்ளே விட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. எல்லா பக்கட்டும் படுற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு நம்ம செஞ்ச பூரணம் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பாருங்கள், இடம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா நவுத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சம் மாவு எடுத்து அதை மேலே உள்ள பக்கத்தை நம்ம கவர் பண்ண போகிறோம். நல்லா அந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. இப்போ மெதுவாக அந்த அச்சை திறந்து பார்த்திங்கன்னா அந்த மோதகம் அழகாக ஒரு ஷேப்பில் வரும். இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதை அப்படியே அழகாக அந்த அச்சிலேருந்து எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ உங்கள்கிட்ட அச்சு இல்லைன்னா நீங்கள் இதே மாவை கையில் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிருங்க. பிடிச்சி நல்லா அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு நடுவில் அந்த பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் கவர் பண்ணி அமுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி அமுத்தி ஒரு கோன் மாதிரி அதை செஞ்சுருங்க சின்னதாக. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அமுத்த அது எவ்வளோ அழகாக க்யூட்டாக வருது பாருங்கள். என்கிட்ட அந்த அச்சு இருந்தனால நான் அந்த அச்சில் வச்சது ஒன்று செஞ்சு காமிச்சேன். அச்சு இல்லாமல் கையில் உள்ளதையும் நான் செஞ்சு காமிச்சேன். இன்னும் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா அந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு நடுவில் அந்த ரெடி பண்ண பூரணத்தை வச்சுட்டு
எல்லா பக்கட்டும் இழுத்து நல்லா மூடி ஒரு சின்ன கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. நல்லா திருப்பி விடுங்க. ஆனால் இந்த மாவை ரொம்ப தின்னாக பிழைஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த இது ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கோன் பிடிக்கும் போது அது ஓட்டையாகி அந்த பூரணம்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். எனக்கு 2-3 இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவ்வளோதான், எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இட்லி பானை இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி பானையில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம். என்கிட்ட ஸ்டீமர் இல்லை, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் வச்சு இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். ஏற்கனவே இதில் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக மோதகம் செஞ்சிட்டோம் இன்றைக்கி. நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.